Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆயில் இந்தியா லிமிடெட் கொடுத்திருக்க வேலை வாய்ப்பை பத்தின விவரம் தான். இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஆயில் இந்தியா லிமிடெட் கொடுத்திருக்கிற அந்த வேக்கன்ட் பொசிஷன்ஸோட டீடைல்ஸ் வந்து இதுதான். அவங்க என்னென்ன பொசிஷனுக்கு வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் 3 நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கு. இது வந்து ஏதாவது ஒரு டொமைன்ல பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்து வந்து மேனேஜர் போஸ்ட் கேட்டிருக்காங்க. அது ஒன்று தான் காலியா இருக்கு. ஸோ ஐசிஐஏல வந்து மெம்பரா இருந்திருந்தாலே போதுமானதா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரிண்டெண்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து 6 போஸ்டிங்கும், சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து 3 போஸ்டிங்கும் காலியா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டாக்டர் முடிச்சவங்க, அதாவது அந்த டாக்டர் படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்டி முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங்க்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து சீனியர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டொமைன்ல, அது ஆர்ட்ஸ் டொமைனா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். 2 போஸ்டிங் வந்து இதுக்கு காலியா இருக்கு. அடுத்து வந்து சீனியர் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டிங்க்கு தான் 37 இடம் வந்து காலியா இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட், அடுத்து வந்து கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரி, 2 போஸ்டிங்கும் ஒவ்வொன்று தான் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் இல்லைன்னா டிப்ளமோ இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ மொத்த போஸ்டிங் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 54 போஸ்டிங் வந்து ஆயில் இந்தியா லிமிடெட்ல காலியா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஆயில் இந்தியா லிமிடெட் அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது தெரியாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதே நமக்கு தெரியாததுனால இதுல வந்து இவ்வளோ பொசிஷன் வந்து வேக்கண்டா இருக்குமா, அதுல இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்றதே நமக்கு தெரியாம ஒரு நிலைமையில இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க போஸ்டிங் எல்லாமே வந்து கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எதெல்லாம் கிரேட் ஏ, எந்த போஸ்டிங்லாம் கிரேட் பிக்கு கீழே வருது, எந்த போஸ்டிங்லாம் கிரேட் சிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா வந்து ஆயில் இந்தியா லிமிடெட்ல மட்டும் 54 பொசிஷன்ஸ் வந்து காலியா இருக்கு. பே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த போஸ்டிங்கோட கிரேட பொறுத்து 2,20,000, அதாவது ஒரு மாசத்துக்கு 2,20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஆயில் இந்தியா லிமிடெட்ல வேலை கிடைச்சது அப்படின்னு சொன்னா. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஜாப் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேயே நிறைய காலி இடங்கள் இருக்கு. அதனால வந்து நம்ம தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.oil.india.com. ஸோ சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியருக்கு வந்து சேலரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 80,000ல இருந்து 2,20,000 வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இந்த பே ஸ்கேல் வந்து எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேனேஜர், சூப்பரிண்டெண்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த 3 போஸ்டிங்க்குமே இதே சேலரி பே தான் 80,000ல இருந்து 2,20,000 வரைக்கும். ஸோ ஏஜ் லிமிட் மட்டும் தான் மாறுது. என்ன அப்படின்னா சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியருக்கு வந்து மேக்ஸிமம் 37 இயர்ஸ், மேனேஜருக்கு வந்து மேக்ஸிமம் 39 இயர்ஸ், சூப்பரிண்டெண்டிங் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 42 இயர்ஸ். இந்த ஏஜ் லிமிட்டை கிராஸ் பண்ணாத யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் கிடையாது, சீனியர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர், இந்த 3 போஸ்டிங்க்குமே சேலரி என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 60,000ல இருந்து 1,80,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்போ சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து மேக்ஸிமம் 35, சீனியர் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு மேக்ஸிமம் 37, சீனியர் ஆஃபீஸருக்கு மேக்ஸிமம் 32. ஸோ அடுத்து பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ பிசியோதெரபிஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரி இவங்க 2 பேருக்குமே 50,000ல இருந்து 1,60,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ், கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரிக்கு மேக்ஸிமம் 45 இயர்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட சேலரி பெர் மந்த் அண்ட் அந்த ஏஜ் லிமிட். இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்ளை பண்ற அந்த அப்ளிகேஷனை வச்சு மெரிட் லிஸ்ட்ல ஃபில்டர் பண்ண போறாங்க. அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்த போறாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஆயில் இந்தியா லிமிடெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த வெப்சைட்ல, அதாவது ஆயில் இந்தியா வெப்சைட்ல வந்து ஃபில் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30 அக்டோபர், அதாவது இந்த மாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனா அக்டோபர் 30 வரைக்கும் யாரும் ரஷ் அப் பண்ண வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் இந்த டீடைல்ஸ் பத்தி நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா ஆயில் இந்தியா லிமிடெட்ல மட்டும் 54 இடங்கள் வந்து காலியா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஆயில் இந்தியா லிமிடெடோட பிரான்ச் சென்னையிலேயே இருக்கு.
ஸோ இந்த 54 இடங்கள்ல வந்து நம்ம சென்னை மக்களுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு. சம்பளம் அப்படின்னு பார்த்தா நீங்களே பார்த்திருப்பீங்க. 2,20,000 வரைக்கும் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/10/2020 வரைக்கும் குடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எக்ஸாம்ஸ் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூஸும் இருக்கும். ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 45 வயசு வரைக்குமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போஸ்டிங்க்கு ஏஜ் லிமிட் குடுத்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டொமைன்ல கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தா தாராளமா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்க. ஆயில் இந்தியா லிமிடெட் அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ யாருமே இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேணாம். எல்லாருமே வந்து எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னே ஓடிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல கொடுத்துருக்க நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு இப்பதான் புரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருமே யாருக்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.